السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய அற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மரணமாக ஆசைப்படுதல். அருமையான நேயர் பெருமக்களை, இன்றைக்கு உலகத்துல யாராவது ஒரு ஆள் உடல்நல சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாரு, இன்னைக்கோ நாளைக்கோ அவருக்கு மரணம் வந்துவிடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னா, அவரிடத்துல மரணத்தை பத்தி போய் கேட்டா அவர் என்ன சொல்வாரு? இன்னும் இந்த உலகத்துல அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு எப்படியாவது என் உடம்புல உள்ள பிரச்சனையை சரி செய்து கொடுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? என்னதான் இருந்தாலும் மனிதனுடைய நப்சு அப்படித்தானே கேட்கிறது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட செத்து விடலாமே, இந்த உலகத்தில் வாழ்வதை விட மரணித்து விடலாமே என்று சில மனிதர்கள் முடிவெடுத்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வெறுத்து தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே எந்த ஒரு மனிதனும் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு, தற்கொலை செய்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ஆகையினால் தான் உலகம் முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது, தற்கொலை செய்பவர்களுடைய வரிசையிலே இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே பின்தங்கிய நிலையில் தான் இருப்பார்கள். இஸ்லாமியர்கள் சர்வசாதாரணமாக தன் உயிரை இலகுவாக செயற்கையாக மாய்த்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சில நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அது அவர்களுடைய பலகீனம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. புகாரியிலே 7115வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்திற்கு சில மனிதர்கள் போவார்கள். நம்மோடு வாழ்ந்த சகோதரன், நம்மோடு வாழ்ந்த தந்தை, நம்மோடு வாழ்ந்த தாயார், நம்மோடு வாழ்ந்த உறவினர், நம்மோடு வாழ்ந்த நண்பர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே. நேற்று வரை நம்மோடு அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய, உறவை பேணி பாதுகாக்கக்கூடிய உற்ற தோழராக இருந்த ஒரு முக்கியமான மனிதர் இறந்து விட்டாரே. மனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மனம் தாங்கிக் கொள்ள முடியல, நாமும் செத்து விடலாமே அப்படிங்கிற பலகீனமான சிந்தனையை சில பேர் கொண்டு போவாங்க. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்திற்கு நீங்கள் போனால் நானும் இவனை போல் செத்து விடலாமே என்று நீங்கள் கூறாதீர்கள், இவனை போன்று நானும் மரணித்து விடலாமே என்று உங்கள் மனதால் உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க, அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதை விட செத்து விடுவதே மேல் என்று ஒரு மனிதன் முடிவு செய்கிறான் என்றால், அதுவும் இந்த உலகம் அழிவதற்குரிய நாட்களில் ஒரு சிறிய அடையாளமாக இருப்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களை, கொஞ்சம் யோசியுங்கள். நாம் நமது உயிரை மாய்த்து கொள்வது என்பது நமது பலகீனத்தால் எடுக்கக்கூடிய முடிவு. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிரை மாய்த்து கொள்ள யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏனென்றால் இந்த உயிர் என்பது நம்முடைய சொந்தம் அல்ல, இது இறைவன் கொடுத்த அருள், இறைவன் கொடுத்த கிஃப்ட். இந்த உயிரை நாம் நமக்காகவே மாய்த்து கொள்ளக்கூடாது. காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது கஷ்டங்கள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், வியாபாரத்தில் நஷ்டம் வரும், மன உளைச்சல்கள், சில உயிருக்கு உயிராய் பழகிய நண்பர்கள் நம்மை தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்படும். தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்ம எப்படியெல்லாம் அன்பை வைத்து நாம் உயிருக்கு உயிராய் நேசித்தோம், ஆனா நம்ம ஏமாத்திட்டானே. நம்ம கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சு எப்படியாவது சாதிக்கலாம் நினைச்சோம், ஆனா அந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியலையே. கடன் அடைக்க முடியாமல், மன உளைச்சலால், நிம்மதி இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதனும் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் இந்த உயிர்
படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட உயிர். எந்த ஒரு மனிதனுக்கும் இதை மாய்த்து கொள்வதற்கு, செயற்கையாக தன் மரணத்தை தேடிக்கொள்வதற்கு உண்டான வழிவகைகளை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலகில் எத்துணை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் மறந்து படைத்த இறைவனிடத்தில் நாம் சரணடைந்து, இறைவா, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீ மட்டும்தான் சரி செய்து தர முடியும், உன்னிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விடு இறைவா என்று ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நாம் இறைவனிடத்துல துவா செய்தோம் என்று சொன்னா அந்த இறைவன் அந்த பிரச்சனைகளை எல்லாம் இலகுவாக்கி விடுவான். ஒரு சில நொடி பொழுதுல நாம் தற்கொலை செய்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மை விட கோழையால் யாரா இருக்க முடியும்? கோழைத்தனத்திற்குரியவராய் யார் இருக்க முடியும்? ஆகையினால இஸ்லாம் காட்டுகிற வழியை, தற்கொலை என்பது, உயிரை மாய்த்து கொள்வது என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆகையினால் இந்த உலகத்திலே எத்தனை காலம் வாழ இறைவன் நாடி இருக்கிறானோ அத்தனை வருட காலம் நாம் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக, மன உளைச்சல் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.